வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். டைம் பார்த்துக்கோங்க. நாங்கள் 5 o'clock எழுந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோம் 1 hour. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் vlogல ஃபஸ்ட்டு வேலையை கோலம் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம ஹெல்த்துக்காக நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம். போட்டுட்டு காட்டுறேன். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடிச்சிக்கலாம். பாருங்கள், அரிசி வெந்துன்னு இருக்குது சாப்பாட்டுக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷுன்னு சொல்கிறேன். காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் லைட்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு மசாலா போட்டு வச்சுருக்கோம் பக்கோடா கூட, காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு. அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அப்புறம் சிறுகீரை கடையில் சிறுகீரை குழம்பு வைக்க போகிறோம். துவரம்பருப்பு போட்டு, துவரம்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் தான் போட போகிறோம். இது ஃபுல்லாக சிறுகீரை கடையிறதுக்கு போட போகிறோம். 3 தக்காளி, பச்சை மிளகா கொஞ்சம், காஞ்ச மிளகா கொஞ்சம், கீரையோட கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து கட்டினோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது முருங்கைக்கீரை பொரியலுக்கு. இந்த சிறுகீரையிலே கொஞ்சம் கீரை சாதம் செய்ய போகிறோம். என் பையனுக்கு, சின்ன பையனுக்காக கொஞ்சமாக எடுத்து செய்ய போகிறோம். இது பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியலுக்காக இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வச்சுட்டேன் கீரை படையிறதுக்காக. அதில் மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி 2 சேர்த்துருக்கேன். புளி அப்புறமா போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் பருப்பு வந்ததுக்கப்புறமா கீரையை போட்டுக்கலாம். சிறுகீரையை எல்லாம் ஒன்றா எல்லாத்தையும் குக்கரில் வேக ஒரு 4 விசில் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதான், சிறுகீரை கடையில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காசுக்கு கூட பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க, சரியாக போடணும். புளியும் இது கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடிட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டோம். முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு அதோட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் கொஞ்சமாக போட்டுட்டு அதுவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பையனுக்கு கீரை சாதம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வதக்கினிருக்கேன். வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் சிறுகீரை போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அது போட்டு வெந்தனத்துக்கு நம்ம இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாதான் அது பருப்பு நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறமா சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்கள், சாப்பாடு ரெடி. இது கீரை சாதம். இங்கே பாருங்கள், சிறுகீரை கடைஞ்சிருக்கேன். சிறுகீரை கடைஞ்சிருக்கேன். வடகம். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முருங்கீரை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.